ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாது வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். இந்த ஃப்ரீ பஸ் பிடிக்கிறதுக்காக நீங்க 3 கிலோமீட்டர் நடந்து வரீங்க. இப்ப இந்த பஸ் எடுக்கலாம் எவ்வளவு செலவு மிச்சமாகுது? 20 ரூபா 30 ரூபா மிச்சமாகும் சார். அதுக்கு நான் மதியம் ஏதாட்டு கூழ் ஏதாட்டு கடையில குடிச்சிட்டு அப்படி நான் போயிடுவேன் சார். டைப் கிளாஸ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு சில நேரம் கேட்டரிங் சர்வீஸ் போனா தூங்க ரொம்ப லேட் ஆயிரும் சார். ஒரு நாள் இப்போ 20 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் எடுப்பீங்க. அப்போ அந்த 20 காசை வச்சு நான் மதியம் ஏதாட்டு கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிடுவேன். உரிமையா தான் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த இலவச பஸ் வசதினால வேலைக்கு போறதோ பள்ளிக்கு போறதுக்கோ எல்லாத்துக்கும் வசதியா இருக்கிறதுனால இது வரவேற்கத்தக்க ஒன்று. இப்ப இருக்கிற பொருளாதார சிக்கல்ல மகளிரும் வேலைக்கு போகணும், அவங்களும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு இருக்கிற இலவச சலுகை குடும்பத்துக்கு பேருதவியா இருக்கும். இலவச பேருந்து விட்டப்போ நிறைய விமர்சனம் வந்துச்சு. அப்போ இந்த 10 ரூபால 20 ரூபால தான் என்ன ஆயிர போகுது, அந்த 10 ரூபாய் 20 ரூபாயை சேமிச்சு என்ன பண்ண போறாங்க, மிஞ்சி போனா போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் ஆக போகுது, ஆல்ரெடி போக்குவரத்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இன்னமும் நஷ்டத்துல தான் உருவாக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா இது போல கதைகள் கேட்கும் போது 1000 கோடி இல்ல 2000 கோடி கூட செலவு பண்ண அரசு தயாரா தான் இருக்கும் நம்புறேன். ஆனா உங்களை போற ஆட்களுக்கு செலவு செய்யறது அவசியம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு 20 ரூபாங்கிறது நம்மளுக்கு சில 20 ரூபாய்க்கு ஒரு பெரிய அமௌண்டாக படலாம். ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு 20 ரூபாங்கிறது மதிய சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உதவுது இல்ல? ஆமா சார்.